இந்த உலகம் முழுவதும் வெறுமையாய் ஒழுங்கில்லாமல் இருந்தது. தேவன் இந்த உலகத்தை கண்டார். வெளிச்சத்தை முதல் நாள் உண்டாக்கினார். இருளையும் உண்டாக்கினார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் வெவ்வேறாக பிரித்தார். இரண்டாம் நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கு வானம் என்றும், ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கு பூமி என்றும் பெயரிட்டார். மூன்றாம் நாள் பூமி வெறுமையாய் இருப்பதைக் கண்டு விதைகளை பிறப்பித்தார். சில வகையான புல்கள், பூண்டுகள், செடிகள், கொடிகள், கனிகள், தாவரங்கள், எல்லா வகையான மரங்களும் செடிகளும் உண்டானது. நான்காம் நாள் தேவன் வானத்தில் நட்சத்திரத்தையும் நிலவையும் பகலை ஆள சூரியனையும் உண்டாக்கினார். இவைகள் காலங்களையும் நேரங்களையும் நாட்களையும் குறிக்கிறதற்காக உண்டாக்கினார். ஐந்தாம் நாள் தேவன் நீரில் வாழ எதுவும் இல்லாமல் வெறுமையாய் இருப்பதைக் கண்டு நீரில் நீந்துவதற்காக ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கினார். நீர்வாழ் உயிரினங்கள், மீன்கள், மகா மச்சங்கள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி சமுத்திரத்தை பெருக பண்ணினார். வானத்தில் பறப்பதற்காக சிறகுள்ள பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆறாவது நாள் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் எல்லாவற்றையும் ஜாதி ஜாதியாக உண்டாக்கி பெருக செய்தார். ஏழாம் நாள் இவை எல்லாவற்றையும் ஆள்வதற்காக ஒரு மனிதன் இருந்தால் நல்லா இருக்கும் என்று மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கினார். தேவன் இவை எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார். இவையெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவைகள்தான் தேவன் உண்டு பண்ணினது. இது எல்லாமே தேவனால் உண்டானது. ஆமென்.